ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி தக்காளி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சட்னி இல்லை, தக்காளி குழம்பு தான். இட்லி, சப்பாத்தி, பூரிகள் ரொம்ப சுவையாக இருக்குது. தேவையான பொருட்களை பார்த்துட்டிங்களா? இது கசகசா பார்த்துக்கிடுங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-16 போடுங்க. நல்லா நிறையா போடுங்க. நான் 2-3 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சேன். போட்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளியை போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த தக்காளி வதங்கன்னா கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போடுங்க. மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் வதங்கின உடனே கசகசா, நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அது பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள்னு தனியாக போடுங்க. கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, கறி மசாலா அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் தேங்காய் பூ, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிரும் பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு தான் திரிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரித்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா திரிச்சுக்கிடுங்க. இப்போ சட்டியில் கொஞ்சம் கடுகு, ஒரு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் போடலான்னு போட்டுக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தாலும் போடுங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த கிரேவி இருக்குல்ல, அதை தூக்கி ஊற்றணும். திரும்பி மிக்ஸி ஜாரில் ஒரு 200 தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வற்றினோன்னா கெட்டி ஆகிடும் பார்த்துக்கிடுங்க. உப்பு இருக்கா சரியாக இருக்கா பார்த்து, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பு போட்டுக்கிட்டே ஒரு இப்போலாம் சரியாக இருக்கா பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டு நல்லா கெட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்களேன். வித்தியாசமாக தக்காளி மலிவாக இருக்கு பற்றியால் இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.